வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். வலைபேச்சில் இருக்கக்கூடிய அந்த பீலா உர பிஸ்மி சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தையும் திரு அஜித் அவர்களின் விடாமுயற்சி படத்தையும் கம்பேர் பண்ணி அஜித்தை முந்திய சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற பேர்ல வீடியோ போட்டிருக்குது. சரி, இந்த குரங்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமரன் படம் 300 கோடி வசூல் பண்ணிச்சான். அந்த வசூலை கம்பேர் பண்ணி, அதாவது விடாமுயற்சி படத்தோட கம்பேர் பண்ணி அஜித் படத்தை விட சிவகார்த்திகேயன் படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. அதனால அஜித்தை முந்தி விட்டார் சிவகார்த்திகேயன் அப்படின்னு ஒரு உருட்டை இருக்குது. சரி, இந்த பீலா பிஸ்மி சொல்ற கருத்துக்கு வருவோம். அமரன் படத்தோட வசூலை விடாமுயற்சி படம் தொடல, உண்மைதான். நான் இந்த சமயத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். அமரன் படம் மாதிரியே சிவகார்த்திகேயனோட எல்லா படங்களும் வசூலை வாரி குவிக்குமா? ஒரே கேள்வி. சிவகார்த்திகேயனோட கடந்த படம் என்ன வசூல் பண்ணுச்சு? அயலான் என்ன வசூல் பண்ணுச்சு? நீங்களே சொல்லுங்க. அமரனுக்கு முன்னாடி வெளியான அயலான் படம் 80 கோடியே தொடல ஒட்டு மொத்தமா உலகளவுல. அமரன் படம் கண்டென்ட் ரீதியான படம், அதனாலதான் படம் அவ்வளவு வசூல் பண்ணுச்சு. சரி, விக்ரம் நடிப்புல வெளியான பொன்னியின் செல்வன் படம் கூட தான் வந்துச்சு. விக்ரம், ஜெயம் ரவி எல்லாமே நடிச்சிருந்தாங்க. அந்த படம் 500 கோடி 600 கோடி வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்பர் 1 யாரு? விக்ரமா? அப்ப விஜய்க்கு அந்த இடத்துல இடம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு கேள்வி. விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த மகாராஜா படம், இந்தியா ஊற்றுங்க, அந்த படம் முதல்ல 100 கோடி இந்தியா அளவில் பண்ணிருச்சு. வெளிநாடுகள்ல மட்டுமே 100 கோடி பண்ண படம். தமிழ் சினிமாவிலேயே அந்த படம் கிடையாது. சைனாவில் பாகுபலி படத்தையே வசூல்ல முறியடிச்ச படம் மகாராஜா உலகளவுல. அப்ப விஜய் சேதுபதி ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித், விஜய், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாத்தோட விஜய் சேதுபதி தான் நம்பர் 1 அப்படிங்கிற கேள்வி அந்த சமயத்துல நமக்கு கேட்க தோணுது. ஒரு படத்தோட கண்டென்ட் பாத்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த படம் அதிக வசூல் பண்ணும். அதற்காக அந்த படத்தில் நடிச்ச நடிகர் நம்பர் 1 அப்படின்னு சொல்றது நம்ம எந்த வகையிலும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா அந்த கண்டென்ட் தான் போய் உலகம் ஃபுல்லா சேருமே தவிர அந்த நடிகர் உலகம் ஃபுல்லா போய் சேர்றாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இந்தியா விட்டுருங்க, ஓவர்சீஸ்ல நம்பர் 1 எப்பவுமே விஜய் சேதுபதி அவர்கள் தான் அப்படின்னு சொன்னா அதற்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஒரு படத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம எதையுமே பேசக்கூடாது. இப்ப மகாராஜா படம் உலக அளவுல 100 கோடி வெளிநாட்டுல மட்டுமே கலெக்ட் பண்ணுது அப்படின்னா விஜய் சேதுபதியோட எல்லா படங்களும் அப்படி கலெக்ட் பண்ணாது. கண்டென்ட் தான் அங்க முக்கியமா இருந்துச்சு, அதனால அந்த படம் பண்ணுச்சு. அதே மாதிரிதான் அமரன் படத்துக்கும் சிவகார்த்திகேயனுக்கு அந்த படம் ஒரு கண்டென்ட் ரீதியான படம். அதனால ஒரு 300 கோடி வசூல் எட்டியது. ஆனா அஜித் அளவுக்கு ஃபேன் பேஸ் சாலிடா ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய நடிகர் யார் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க. அப்படி இருக்காங்களா? இல்ல. அஜித் படத்துக்கு கண்டென்ட்டே இல்லைனா கூட அந்த ரசிகர்கள் அவ்வளவு கூட்டம் கூடும். ஆனா மற்ற நடிகர்களுக்கு படம் நல்லா இருந்தா பார்ப்பான், எல்லாம் 2வது நாள் தூக்கி போட்டு போயிடுவான். இதுதான் திரு அஜித் அவர்களுக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம்.